வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இது வரைக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் அரேபியன் ஸ்டைல், அதாவது அரேபியனுடைய பாரம்பரிய கப்ஸா செஞ்சிடலாங்க. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நான் எடுத்துருக்கிற அளவுகளை ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் 2 கிலோ ரைஸ்க்கு 4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. 4 கிலோ சிக்கனை எடுத்து இந்த மாதிரி நல்ல பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு, சிக்கன் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனை கழுவி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேங்க. அளவுகளை பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு பெரிய துண்டுகளாக 4 பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பிரியாணி இலை ஒரு 10 இலை தேவைப்படுங்க. தக்காளி 1/4 கிலோ தக்காளி மட்டும் போதுங்க. இதுக்கு 1/4 கிலோ தக்காளி, 150 கிராம் கேரட்டு, 150 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கணுங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பூண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 150 கிராம் பூண்டு. கேப்சிகம் பார்த்திங்கன்னா 2 கேப்சிகத்தை இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு 10 மிளகாய் தேவைப்படும். நம்ம மிளகாத்தூளெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டோம். கேஸ் ஆன் பண்ணி சட்டியை சூடு பண்ணிக்கலாங்க. இதுக்கு நெய்யெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆயில் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பட்டையை வெடிக்க விட்டுறலாம். பிரியாணி இலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. ஃபஸ்ட்டே நல்லா பிரியாணி இலையும் பட்டையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கிராம்பு, அதாவது 20 கிராம்பு எடுத்துக்கணுங்க. கிராம்பு, ஜீரகம், மிளகு இதை இந்த டைமில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. பிரியாணிக்கு மாதிரி இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்களை சேர்த்துடலாம். இந்த டைமில் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டோம். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 கிலோ நான் அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. இந்த கப்சாவுக்கு பாஸ்மதி அரிசி தாங்க செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி கூட இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சிக்கன் நல்ல பெரிய துண்டுகளாக இருக்குது, மசாலா இறங்குமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க தேவையில்லைங்க. அது நல்லா உள்ளே நல்லா மசாலாலாம் நல்லா இறங்கி நல்ல ஜூஸியாக இருக்குங்க சாப்பாடு. இப்போ நம்ம கப்சாவுக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு சேர்த்துடலாங்க. இந்த டைம்லேயே சேர்த்துடலாம். அப்போ தான் சிக்கனில் நல்ல உப்பு காரம் பிடிக்கும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. இது சிக்கன் மசாலாங்க. இது நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா சிக்கனும் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 உலக்கு அரிசி எடுத்ததுக்கு 1.5 உலக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால 1 உலக்கு அரிசி எடுத்திங்கன்னா 1.5 உலக்கு தண்ணி சேருங்க. அப்போ தான் சோறு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நான் 1.5 உலக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. தண்ணி சேர்த்ததுமே கேஸை நல்லா ஃபுல்லில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. அப்போ தான் சிக்கனும் நல்லா வேகும்.
பாருங்கள், நல்ல சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. சிக்கன் துண்டுகள்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. சிக்கன் எப்படி வேகணும்னு சொன்னாக்க 3/4 வேகணுங்க. நம்ம வந்து பிரியாணி செய்கிறதா இருந்தால் சிக்கனை வந்து அதில் வேக விட்டு அரிசியை வந்து நம்ம போட்டு தம் போட்டுருவோம். இந்த கப்சாவுக்கு வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம வேக விட்டுட்டு ஃபஸ்ட்டே நம்ம எடுத்துடணுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கனை போடணும். நம்ம எடுத்துட்டோம். இந்த டைமில் நல்லா வந்து மசாலாலாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் சிக்கனை எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம வந்து கேரட் எடுத்து சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துக்கலாம். கப்சாவுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு தான் நம்ம வந்து சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மறுபடியும் சொல்கிறேங்க, சிக்கனை எடுத்துகிட்டு தாங்க நம்ம இந்த வெஜிடபிளை வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டோம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம பாருங்கள், நான் பாஸ்மதி அரிசியை வந்து கரெக்டாக வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த டைமில் வந்து சேர்த்துடலாம். அரிசியை வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஒரு கிளறி விட்டுறலாங்க. கிளறிட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா சூப்பராக சோறு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு துடுப்பு வச்சு எப்போவுமே வந்து நம்ம பிரியாணி செய்கிற டைமில் துடுப்பு வச்சு கிண்டணுங்க. கரண்டி வச்சு கிண்டணும்னு சொன்னாக்க அந்த சோறுகள் வந்து உடைஞ்சு போயிடும். இது போல் கட்டை துடுப்பு இருந்தால் எப்போவுமே நல்லதுங்க பிரியாணி கிண்டுறதுக்கு. பாருங்கள், நல்லா இன்னும் வந்து தண்ணி இருக்குது. நம்ம வந்து அரிசியை போட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு கிளறி விடணுங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக வந்து மசாலா எல்லாத்துலேயுமே ஒட்டும். இப்போ மறுபடியும் இது வந்து லெவல் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் தம் போட்டுறலாங்க. நம்மளுடைய கப்ஸா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தம்மெல்லாம் அடங்கிருச்சு. பாருங்கள், சோறு நல்லா உடையாமல் நமக்கு நல்லா அருமையாக வந்திருக்குங்க. நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டே வந்து சிக்கனை வேக வச்சு அதை வந்து சோறை வந்து ஒரு லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சிக்கன் துண்டுகளை வந்து சேர்த்துடணுங்க. இந்த கப்ஸா வந்து இப்படி தாங்க செய்யணும். நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டோம். பாருங்கள், சிக்கன்லாம் ஒன்று கூட உடையலைங்க. நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு. கப்சாவில் வந்து சிக்கன் துண்டுகளை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து ரொம்ப குறைவான தீயில சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னு சொன்னாக்க அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். கப்சாவும் நல்லா முழுமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு சோறு கூட உடையலைங்க. நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம போட்டிருக்க பக்குவம், அளவு, எடுத்திருக்க மசாலா, சிக்கன் துண்டுகளை வந்து இந்த மாதிரி இதெல்லாமே நமக்கு போட்டிருக்க அளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்குங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கப்சாவை வந்து அழகு கொடுக்க கொஞ்சம் வந்து கலர் சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, எடுத்து சாப்பிட. கப்சாவில் வந்து கலர் சேர்த்ததுக்கு பிறகு 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் வந்து அந்த கலர் வந்து சோறோட ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். பாருங்கள், கப்சாவும் அந்த கலரும் வந்து அருமையாக அழகாக தெரியுது பார்க்கையிலே. ஒரு சோறு கூட உடையலைங்க. நம்ம போட்டிருக்க அளவு தண்ணி வந்து ரொம்ப கரெக்டாக வந்து நம்ம ஊற்றணும்னு சொன்னாக்கா ஒரு சோறு கூட உடையாதுங்க. நீங்கள் வந்து வேறு ரைஸ் எடுத்திங்கன்னா 1 உலக்குக்கு 2 உலக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம்னு சொன்னாக்கா 1 உலக்குக்கு 1.5 உலக்கு தாங்க தண்ணி சேர்க்கணும். அரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 15 நிமிஷம் ஊற வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வந்து ரைஸ் வந்து ஊறிடக்கூடாதுங்க. நம்மளுடைய அருமையான கப்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுடைய கப்சா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.